ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோ என்னோட ஒரு ஸ்பெஷலான ரொட்டீன் எனக்கு எடுத்த விளாக் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ட்ராவல் விளாக் அண்ட் லாஸ்ட் டைம் போட்ட ஒரு ஷார்ட்ஸோட நான் கிச்சன் மட்டும் காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட ஃபுல் வியூ இது எல்லாமே வந்து பார்க்கலாம். எங்கே போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். மார்னிங் ஒரு 6:30 போல் கிளம்பணும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக இப்போ அந்த ஹாலிடேஸ் வந்து வெக்கேஷன் போகலான்னு நாங்கள் வேறு இடம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, ஒவ்வொரு வருஷமும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கண்டிப்பாக இந்த தடவை மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுவும் எஸ்பெஷலி ஓணம் டைம் அண்ட் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லாம் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. சரி, இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸ் வந்து நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பி வந்தாச்சு. கேரளா ட்ரிவாண்ட்ரம் வந்து போகிறோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இந்த இடம் வந்து நீங்கள் நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க. சிங்கம் படத்தில் கூட பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் மலை இருக்கும், சென்டரில் ரோடு. இந்த வியூ வந்து நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன். லைட் டைம் பார்த்துருக்கேன், நான் அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியல. பட் இப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிற நிறைய கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களை ஆட் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி சைட் சீன்லாம் பார்த்துட்டு பேசிட்டு குட்டீஸ்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக ஃபேமிலியாக போயிருந்தோம். அதனால் ஒரே காரில் போனதுனால கச்சன்னு பேசிட்டு ஒரு மாதிரி நிறைய ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. பிரணவ் குட்டியும் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததில்ல. ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பயமாகவும் இருக்குது. அந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. திருவனந்தபுரம் வந்து வந்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து சீசன் டைம் கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் அப்படின்றதுனால அந்த லைட் டெக்கரேஷன்ஸ்லாம் அவ்வளோ ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ இன்னும் வந்து உள்ளே போக போக நிறையா சர்ச்சு அண்ட் போகிற அந்த மரம், அந்த வழி எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக லைட்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டை ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஸோ வீடு வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக வந்து போயிட்டுருந்தோம். அங்கே போகிற வழியுமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
ஸோ இந்த கிச்சன் வந்து நான் லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். ஃபுல் வியூ வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் வந்து ஃபைனல் அதை பார்த்து முடிச்சுட்டு வீடோட அவுட்லுக் வெளியில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் அந்த கிளிப்பிங்ஸை கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிச்ச கிச்சன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொன்றும் அவ்வளோ பார்த்து ரெடி பண்ணி கட்டியிருந்தாங்க. அந்த கலராக இருக்கட்டும், அந்த லைட்டை, ஸோ சைடில் இருக்கிற அந்த க்ராக்கரி யூனிட் எல்லாமே. அண்ட் இது வந்து வில்லா டைப் வீடு, நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் நல்லா கீழே பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது, மேலேயும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கிச்சன்லேயுமே 2 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இடம் இருக்குது, அண்ட் பக்கத்துலேயே போயிட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதுக்கு அங்கே ஒரு மேடை மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பிளான் பண்ணி நல்லா கட்டியிருந்தாங்க. ஸோ அப்படியே கிச்சன்லேருந்து வெளியில் வந்தால் பின்னாடி சைடு அந்த தோட்டம் மாதிரி இருக்கிற இடம்லாம் தெரியுது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. கிச்சன்லேருந்து வெளியில் வந்ததும் டைனிங் ஹால். ஸோ டைனிங் ஹாலே எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூமு அண்டு லிவிங் ரூம். அந்த இடம் தாண்டி மேலே ஸ்டெப் ஏறணுன்னா மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது சோஃபா போடுற மாதிரி. அண்ட் ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ கெஸ்ட்டு வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு மேலே அந்த மாதிரி கெஸ்ட் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வுட் ஒர்க்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஷெல்ஃபை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த வுட் ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது. அந்த டோராக இருக்கட்டும், பாத்ரூம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள கிளாஸில். ஸோ இந்த யூனிட் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹால். நான் கீழே வந்துட்டேன். ஹாலில் ரைட் சைடில் ஸோ இந்த மாதிரி டெக்கர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹோம் டெக்கரேட்டர் அங்கே செட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து டைனிங் ஹால் இருக்கிற மாதிரி, அது ஃபுல்லாக தெரியாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து அந்த கண்ணாடி, அந்த லைட்டு, அந்த டைல்ஸில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் பண்ணுற ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இங்கே பார்த்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நான் சொன்ன ரூம் பக்கத்துலேயே இருக்குது. சேம் அந்த வுட் ஒர்க் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. நல்லா பெரிய ஜன்னல் 2 வச்சுருக்காங்க. அண்ட் மேலே ஏறும்போது மாடிப்படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அங்கேயுமே வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி. அண்ட் இங்கே வந்து அந்த ஃபால்ஸ் மாதிரி வைக்கலாம், இல்லைனா வந்து நம்ம மீன் தொட்டி வைக்கலாம், ஸோ ஃபிஷ் டேங்க் வைக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அங்கே அழகாக வந்து செடியெலாம் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸோ அந்த மாடிப்படிக்கு கீழே கவர் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்ததுமே இதுதான் ஹால். நல்லா பெரிய ஹாலு, நல்லா ஹை ரைஸ் சீலிங் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த லைட்டு நல்லா லாங்காக வர அளவுக்கு தொங்க விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபேன் எங்கே போடுவாங்கன்னு தெரியல. சைடில் 2 பக்கம் ஃபேன் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட்லேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஹை ரைஸ் சீலிங். அண்ட் முடிச்சுட்டு உள்ளே இந்த வாலில் இருக்கிற அவங்க ஒட்டியிருக்கிற அந்த பெயிண்டிங்குமே வந்து நல்லா இருக்குது. அது ஸ்டிக்கராக பெயிண்டிங்கான டைல்ஸானு எனக்கு தெரியல. பட் எனிவே அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா மேலே ஃபுல்லாக ரூம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது. அண்ட் ஆக்சுவலாக 5 ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ண வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. பால்கனிலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வீடு தெரியுது அண்ட் ரோடு. ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்லேயுமே சேம் அதே மாதிரி வில்லாஸ், இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் வியூ அவ்வளோ அழகாக இருந்தது, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ சில பேர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிச்சுட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு நான் சொன்ன அந்த வீடோட அவுட் சைட் காட்டுறேன். அண்ட் வந்துன்னு ஒரு குட்டி டயர்டாகி பார்த்தீங்கன்னா அவள் தூங்கிட்டா. சரி பாவம் அவளே ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நானும் தூக்கி வச்சுட்டு இப்படி ஷேர் பண்ணி குட்டீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் வீடோட ஃபுல் வியூ வந்து இப்போ நான் காட்டியிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ட்ராவல் விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோவும் இடையில அப்பப்போ ஆட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபேஷன் வீடியோ, ட்ராவல் விலாக்,
யூனிக்கான ரெசிபீஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.